உன்னை கண்டது இன்பம் பொங்குது தன்னாலே பொக்கிரி ராஜா பொதுமை தாஜா பொக்கிரி ராஜா பொதுமை தாஜா உங்களை கிட்ட சப்பமா வந்து ஒப்புதல் பண்ணாதே சமாதானப்படுத்துது. என் மாமியெல்லாம் எங்க போனாங்க, குழந்தையெல்லாம் எங்க போச்சு, மஞ்சுளாத எங்க போனா, இவன் வந்து சமாதானப்படுத்த வேண்டியதானே? யார் குடும்பத்தில நீ சமாதானப்படுத்த மாட்டியா? எத்தனையோ பொண்ணு பார்த்து வைக்கிற, எத்தனையோ சாதகம் வச்சிருக்க, நீ ஒரு பொண்ணு பார்த்து வச்ச, இப்ப என்னாச்சு? 2 குழந்தை இருக்கு, ஆனா புருஷன் தனியா இருக்கா, பொண்டாட்டி தனியா இருக்கா. அப்படி பண்ணாத நீ. ஆனா உண்மையில எனக்கு எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி பீச்சு கூட்டிட்டு போவார். நீங்க சென்னையில இருக்கிய, பீச்சு கூட்டிட்டு போகலாம். இவன் கொடிவேரி பக்கத்துல இருக்கான், கொடிவேரி கூட்டிட்டு போகலாம். நான் எங்க கூட்டிட்டு போறது? உண்மையிலே நடுவர் அவர்களே அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலைய வருடி விட்டு, இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவார் பாருங்க. வளருவான். அந்த வானம் தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லம் அப்படின்னாரு. நான் கேட்டேன், நான் அவ்வளவு அழகா இருக்க நான் அப்படிங்கிறேன், அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டே அப்படிங்கிறாரு. நீ வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த பக்கம் போகஸ் லைட்டே தெரியவில்லை. ஆனா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணுங்கிறத ஒரு தாரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்ப மகிழ்ச்சி எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? மறந்து விட்டால் கீழடா கண்ணா, நான் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. வளர்ந்தகளை மறந்து விட்டால் கீழடா கண்ணா, நான் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா, குடும்ப கலை போதும் என்று கூறடா கண்ணா. இந்த கூடவே தலைகள் வேறு ஏதடா கண்ணா. வளர்ந்தகளை மறந்து விட்டால் கீழடா கண்ணா, அவள் வடித்து வைத்த ஓவியத்தை பாரடா கண்ணா. உண்மையிலுமே நடுவர் அவர்களே, பொண்டாட்டி வாழ்க்கையின் வழிகாட்டி, குடும்பத்தின் கைகாட்டி, உன் பிள்ளைக்கு பாலூட்டி பின் சோறூட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி, அதனால் அவள் பொண்டாட்டி. அப்படிப்பட்ட பொண்டாட்டி தாரம் வந்த பிறகுதான் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் என்று சொல்லி, சுமந்தவள் உங்கள் தாய் என்றால் உங்களை எல்லாம் சுமப்பவள் மனைவி, வளர்த்தவள் தாய் என்றால் உங்களை வாழ வைப்பவள் மனைவி, கரு தந்து உயிர் தந்தவள் தாய் என்றால் கற்பு தந்து உங்களை எல்லாம் குடும்பத்தில் காத்து நிற்பவள் ஒரு மனைவியே என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை படித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பாட்டு, அருமையான பேச்சு, சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு வேலை செஞ்சிருக்கு. உண்மையிலே நல்ல தலைப்பு கொடுத்தாங்க. குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது தாயா
தாரமா. இவங்க என்ன சொல்றாங்க? தாய் தான் காரணம், மனைவிங்கிறவ இமிசை பிடிச்சவ. அப்படி சொல்ல முடியாது சார். மனைவியை நம்ம அவளை ஈஸியா குறை சொல்ல முடியாது. எங்க ஊர்ல பக்கத்தூர், உங்க ஊர் பக்கத்தூர் 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தனை நல்ல பாம்பு கடிச்சிருச்சு. ஆஸ்பத்திரியில சேர்த்து 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க. பொழைக்க மாட்டான், தூக்கிட்டு போங்கட்டாங்க. நேத்து பாக்குறேன் உசுரோட வர்றான் சார். எப்படா பொழைச்ச? உன்னை காப்பாத்த முடியாது, டாக்டரே கை விட்டாரே அப்படின்னு. என் பொண்டாட்டி தான் சார் காப்பாத்தினா அப்படின்னு. உன் பொண்டாட்டி டாக்டராடா நர்ஸாடான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்ல சார், காப்பாத்திட்டா சார். என்னடா பண்ணி காப்பாத்தினா? பாம்பு கடிச்ச இடத்துல அவளை கடிக்க விட்டா சார். இந்த விஷம் அந்த விஷத்தை முடிச்சிருச்சு சார் அப்படின்னு. உன் பொண்டாட்டி எங்கடான்னு கேட்டேன். பெரிய ஆஸ்பத்திரியில வேலை பார்க்கறா சார். என்னடா வேலைன்னு? பாம்பு கடிச்ச இடத்துல கடிக்கிறதா சார் அவருக்கு வேலை. பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிப்பா சார் அப்படின்னு. நல்ல பாம்பா? மலைப்பாம்பு கடிக்காது, முழுக்க மலைப்பாம்பு. அப்ப பொண்டாட்டி இவ்வளவு விமர்சையை கொடுக்கறான்னு இவங்க சொல்றாங்க. ஆனா பெற்ற தாய் என்பவள் யார்? உண்மையிலே அவர் சொன்னாரே, தாலி கொடி உறவு என்பது மனைவி, ஆனால் தொப்புள் கொடி உறவு என்பது தாய். திருச்சியில ஒரு பெண் சொன்னா, ஆம்பளைய எங்களுக்கு தானே தாலி கட்டுறீங்க, ஆம்பளைய எங்களுக்கு தானே தாலி கட்டுறீங்க, நாய்க்கு பெல்ட் போட்டது மாதிரி எங்களுக்கு பெல்ட் போட்டு வைக்கிறீங்களே, இது நியாயமான்னு கேட்டா ஒரு பெண். தாலியை கொச்சப்படுத்துற மாதிரி அவ கேட்டான். நாய்க்கு பெல்ட் போடுற மாதிரி எங்களுக்கு தாலி போடுறீங்களே, நியாயமான்னு கேட்டான். அதுக்கு தான் ஒருத்தன் சொன்னான், அம்மா நாய் பிடிக்கிற வண்டி வந்துச்சுன்னா இந்த பெல்ட் போட்ட நாயெல்லாம் விட்டுருவான். ஏன்னா அது யாருக்கோ சொந்தமான நாயின்னு தெரியும். அதனால விட்டுட்டு பெல்ட் போடாத நாயை மட்டும்தான் பிடிச்சிட்டு போவான். அதனால உனக்கு தாலி போட்டதுதான் உனக்கு வேலி, அதனால அதை போட்டுக்கோன்னா அன்னைக்கு மாட்டின பொம்பளையால கயிறு அந்தாலும் முடிச்சு போட்டு போட்டுக்கிட்டே தெரியும். அப்ப தாலி எப்படிப்பட்ட பெற்ற தாய் அவள் யார்? உண்மையிலே நாம் மீண்டும் அமர முடியாத ஒரே சிம்மாசனம் நம் தாயினுடைய கருவறை என்பதை யாரும் மறுத்து விடவும் முடியாது, மறந்து விடவும் முடியாது. உண்மையிலே சார், அரண்மனை மாதிரி நாம் வீடு கட்டினாலும், அரைமனை போல் நாம் வீடு கட்டினாலும், தாய் இல்லை என்றால் அது அனாதை இல்லமாகத்தான் இருக்க முடியுமே ஒழிய வேற மாற்று கருத்துக்கு இடமில்லை. பெற்ற தாய், உண்மையிலே நான் கேட்கிறேன், மனசார கேட்கிறேன், ஒரு தாய் எப்படியெல்லாம் அந்த பிள்ளைகளை காப்பாற்றுகிறார் என்று மஞ்சுநாதன் 4 பிள்ளைகளை பெற்ற தாயை பற்றி ஒரு அழகான பாடலை அவர் கொடுத்தார். அவருக்காக ஒரு கைதட்டல் கொடுங்க சார். உண்மையிலே மழை பெய்யுது, மழை பெய்யும் போது மயன் நனைஞ்சுக்கிட்டு ஒடியாந்தான்னா அப்பா சொல்லுவார், எரும மாடு வளர்ந்திருக்கிற குடை எடுத்துக்கிட்டு போக கூடாதான். அண்ணன் சொல்லுவான், சளி பிடிச்சிக்கிறப்பா ஏண்டா அப்ப ஒடியாந்த, திட்டுவாங்க. ஆனா பெத்த தாய் சொல்லுவாள், என் மகன் வருகின்ற பொழுதா இந்த மழை பெய்ய வேண்டும் என்று அந்த மழையே திட்டக்கூடிய ஒரு பொறுப்பு அந்த பெற்ற தாய்க்கு இருக்கிறது. அப்ப தாய் அப்படிப்பட்டவன். உண்மையில சார், 50,000 ரூபாய்க்கு பட்டு சேலை வாங்கி கட்டியிருந்தாலும் தான் குழந்தை மூக்கு ஒழுகிக்கிட்டே வந்துச்சுன்னா 50,000 ரூபாய் பட்டுச்சேலைன்னு நினைக்க மாட்டா. அந்த பட்டுச்சேலையை முந்தான எடுத்து அந்த குழந்தைக்கு மூக்கை துடைத்து விடுபவள் தான் அந்த பெற்ற தாய். இல்லைன்னு ஒருபோதும் மறுக்க முடியாது சார். ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, என்ன அம்மா கிட்ட, அம்மாவுக்கும் மத்தவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, மனைவி நகை வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவா, அப்பா ஒரு கார் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாரு, அண்ணன் ஒரு பைக் வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவான், தங்கச்சி நகை வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படும். அம்மா கிட்ட என்ன வேணும் கேட்டாலே சந்தோஷப்படக்கூடியவள் நாம் பெற்ற தாயாக மட்டும்தான் இருக்கும். நண்பர்களே, ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில சேர்த்து வைத்தியம் பார்த்தாங்க. 15 நாள் வைத்தியம் பார்த்து டாக்டர் எல்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சொல்றாரு, சார் நாங்கள் முடிஞ்ச வரை ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம், இனிமே இந்த அம்மா பிழைக்க மாட்டாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பார்த்துக்கங்க அப்படின்னாங்க. எல்லாரும் கண் கலங்கி அப்படி கண்ணீர் துளிகளோட குடும்பமே நிக்குது. இப்ப அந்த அம்மாவோட 7 வயசு பொண்ணு, டாக்டருங்கள் என்னம்மா டாக்டருங்கள், எங்க அம்மாட்ட எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுங்க, எங்க அம்மா எந்திரிச்சிருவாங்கன்னு சொன்னாலே இந்த தாய்க்கும் பிள்ளைக்குமான பாசத்தை நம்ம எப்படி சார் கொண்டு வேணாம் சொல்ல முடியும்? உண்மையிலேயே இப்படி பார்க்கின்ற பொழுது
குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது பெற்ற தாயே என்று நான் டேய், உட்கார்றேன். உட்கார்றேன். தீர்ப்பு சொல்லிட்டு போனா இது ரெண்டும் விட்டு சாதனை எவன்டா வாங்குறது? அப்ப மனைவிங்கிற யாருன்னு பாக்கணும்ல சார், மனைவிங்கிற யாருன்னு சொல்லணும்ல. உண்மையில இப்ப இந்த மேடையில 5 ஆம்பளைய உட்கார்ந்துருக்கோம். இந்த 5 ஆம்பளைய உட்கார்ந்துருக்கோம்னா என்ன தைரியத்துல நாங்க இந்த மேடையில உட்கார்ந்துருக்கோம்? நாங்கள் விட்ட பணியை எங்கள் வீட்டில் எங்கள் மனைவி பொறுப்பாக பார்த்துக் கொள்வதால் இந்த மேடையில் வந்து உட்கார்ந்துருக்கோம். சார் ஒண்ணும் இல்ல, இப்ப பட்டிமன்றம் முடிஞ்ச உடனே விடிய காலம் 4 மணிக்கு நான் தேவகோட்டை போயிருவேன். காலிங் பெல் அடிப்பேன். என் மனைவி கதவு திறப்பா. வாங்க மகாராஜா, அணிமூர் பட்டிமன்றம் சென்றீர்களே, எப்படி இருந்தது? அப்படியா கேப்பா. பாப்பா போய் படுத்தனும் பைதுக்கிட்டு ஊர் சுத்தி போட. அவன் ஒரு ஊர் சுத்தி, நீ ஒரு ஊர் சுத்தி, ரெண்டும் சேர்ந்து சுத்திடலாம். இதே முகம் கொஞ்சம் கவலையா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், என் முகம் கொஞ்சம் சோகமா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கேப்பா ஏமா ஒரு மாதிரியா இருக்க, ஏங்க ஒரு மாதிரியா இருக்கே, என்னன்னு தெரியலமா, என்னால சரியா பேச முடியலமா அப்படின்னா, சூடா பாலை ஆத்தி கொடுத்து போய் படியா, நாளைக்கே பட்டிமன்றம் இருக்கும்பா. வாழ்க்கையில் நான் தோற்று போகின்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற உறவு. இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? நம்ம தொழில் பண்றோம், வியாபாரம் பண்றோம், விவசாயம் பண்றோம், நஷ்டம் ஆயிடுது, எல்லாத்தையும் இழந்துடுறோம், நொடிச்சு போயிடுறோம். நம்ம வீட்டுல போய் தனிமரமா நிக்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுத்துறோம், நம்ம வீட்டுக்கு வருவானா சார்? நம்மளோட சேர்ந்து தண்ணி அடிச்சவன் நம்ம வீட்டுக்கு வருவானா சார்? நம்மள்ட்ட வாங்கி சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா சார்? போய் தனிமரமா கண்கலங்கி நிக்கும் போது அந்த கட்டிய மனைவி ஒடியாந்து ஏன் ஒரு மாதிரியா இருக்கேன்னு கேட்ப. எல்லாத்தையும் நான் இழந்துட்டேனே, நம்ம பிள்ளைகளை எப்படி படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன்னு கண் கலங்கும் போது கையில கழுத்துல கிடக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்து நான் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும் சார். இளமையின் தேவைக்கு 1000 பேர் வருவாங்க சார். அந்த முதுமையில் கடைசியில் கைகோர்த்து நம்மளோடு செல்லக்கூடியது நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும் சார். நீங்க நினைக்கலாம் நாங்க மனைவியை நிறைய கேலி பண்ணோம், கிண்டல் பண்ணோம், அதை நகைச்சுவைக்காக மேடைக்காக கேலி பண்ணோம். ஆனா உண்மையிலேயே மனைவியினுடைய அருமையை சார் ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, மனைவி இருக்கிற வரைக்கும் தான் சார் என்ன சாப்பிடலாம்னு யோசிக்க தோணும். மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்க, எங்க சாப்பிடலாம்னு தான் சார் யோசிக்க தோணும். மனைவி இருக்க வரைக்கும் தான் சார் வீட்டுல பாய், அந்த மனைவி போயிட்டான்னு வச்சுங்க திண்ணையில தான் சார் பாய். மனைவியினுடைய அருமை யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா நண்பர்களே? மனைவியினுடைய அருமை யாரிடம் கேட்க வேண்டுமா நண்பர்களே? மனைவியினுடைய அருமை யாரிடம் கேட்க வேண்டுமா நண்பர்களே? முடிச்சிடறப்பா, 2 நிமிஷத்துல முடிச்சிடறேன். 2 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிரு. மனைவியினுடைய அருமை யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா? கடைசி காலத்திலே, வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே, அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள், மனைவியினுடைய அருமை என்னவென்பது தெரியும் சார். நம்ம இளம் வயசு எது வேணாலும் பேச சொல்லுவோம் சார். இளம் வயசுல என்ன வேணாலும் பண்ணுவோம். தண்ணியை போட்டா 4 பேருக்கு முன்னாடி எது வேணாலும் நம்ம செய்வோம். அது இளம் ரத்தம், எதை வேணாலும் பண்ண சொல்றோம். ஆனா கடைசி காலத்துல தான் பிள்ளைய கட்டி கொடுக்கும் போது அதுக்கு கட்டி கொடுத்துட்டு நம்ம முடியாம படுக்கையா கிடக்குற பாருங்க, அப்ப யார் சார் உங்களை பாப்பா? அம்மா போய் சேர்ந்துருவா. ஆனா அதுக்கப்புறம் அந்த தாய் விட்டு சென்ற பணியை நம் கடைசி காலம் வரை நம்மளோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடியவள் நாம் கட்டியாக மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும் சார். நம்ம சிறு வயதுல ஏதோ சேட்டை பண்றோம், எல்லா கெட்ட வழக்கமும் நம்மள்ட்ட இருக்கு. சீக்கிரமே நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரம் போய் சேர்ந்துறோம்னு வச்சுங்களேன், அந்த பெண் எதை சார் இழக்கணும்? நம்ம கட்டின தாலியை மட்டும்தானே இழக்கணும். அதை மட்டும் அந்த பெண் இழக்கிறாள். தான் சிறு வயதிலிருந்து தான் ஆசையாக சீவி வைத்த பூவை இழக்கிறாள். சிறுவயதிலிருந்து தான் வைத்த பொட்டை இழக்கிறாள். சிறுவயதிலிருந்து தான் கட்டிய பட்டாடைகளை துறந்து வெள்ளையாடை உடுத்தி இந்த குடும்பத்திலே சமூகத்திற்காக உழைக்கிறாளே, அந்த பெண்ணை எங்கே கொண்டு சேர்ப்பது சார்? தாய் என்பவர் பெத்தா வளர்த்தா அவ கடமை சார். ஆனா எங்கேயோ பிறந்தவ, அவ பிறந்த வீட்டுல ஒரு குலதெய்வமா இருக்கும். கல்யாணம் தாலி கட்டி முடிச்ச உடனே அந்த குலதெய்வத்தை விட்டுட்டு நம் குலதெய்வத்தை வேண்டி நம் குலத்தை வாழ வைக்கிறாளே, அந்த பெண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போகுது சார்? இது என்ன சார்? ஒண்ணு இல்ல, உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், மனைவிக்கு உடம்பு சரியில்லாம என்ன பண்ணுவான்? 10 நாள் வைத்தியம் பார்ப்போம், 15 நாள் வைத்தியம் பார்ப்போம். அதுக்கு மேல அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணும், உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, ஒண்ணு நீங்க வந்து பாருங்க, இல்லைன்னா கூட்டிட்டு போய் பாருங்க அம்மா. இதே இது நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன், 6 மாசம் பாப்பா, 1 வருஷம் பாப்பா, படுக்க ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ சொல்லுவா, கவலைப்படாதயா,
கவலைப்படாதயா, என் பூவுக்கும் பொட்டுக்கு அடையாளமா நீ உசுரோடு இருந்தா போதும், உன்னை நான் வச்சு காப்பாத்துன்னு சொல்லி நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு தொட்டு தூக்கி பீமூத்திரம் அள்ளக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் சார். சார், தாய் என்பவள் தெய்வத்திற்கு சமமானவள். அவளை நான் இல்லை என்று சொல்லவில்லை. தாய் என்பவள் தெய்வத்திற்கு சமமானவள். அந்த தெய்வத்தை கோயில் கருவறையில் வைத்து அந்த மாகாளியோடு நம் தாயையும் வைத்து அங்கே வணங்கக்கூடிய கடமை நம்மளுக்கு இருக்கிறது. ஆனால் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு ஒரு தாய் என்பவளுக்கு 4 பிள்ளை இருக்கும். 4 பிள்ளையவும் பாசத்தை சரியாத்தான் பகிர்ந்து கொடுப்பான். இவங்க சொன்னாங்க பேசும்போது, 4 பிள்ளைக்கு சரியாத்தான் பகிர்ந்து கொடுப்பான் பாசத்தை. ஆனா ஒரு மகன் இறந்து போயிட்டான்னு வச்சுங்களேன், இன்னொரு மகன் வீட்டுல போய் இருந்து சாப்பிட்டுருவான். ஆனா அந்த பொம்பளை பிள்ளை, ஒரு தாய்க்கு 4 பிள்ளை இருக்கும். ஒரு மகன், மூத்த மகன் இறந்து போயிட்டான்னு வச்சுக்கங்களேன், அந்த தாய் எல்லார் வீட்லயும் மிச்சம் 3 மகன் வீட்லயும் போய் இருப்பா, சாப்பிடுவா, எல்லா நல்ல காரியத்திலையும் போய் முன்னாடி நிப்பா. அந்த புருஷனை சாக கொடுத்தா பாருங்க, முத மகனுடைய மனைவி, அவ எந்த நல்ல காரியத்துக்கும் போக மாட்டா சார். வீட்டுக்குள்ளே ஒடுங்கி இருந்து வெம்பி வெம்பி இந்த பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் இழந்து 10 பாத்திரம் தேய்த்தாவது தான் 3 வேளை உண்ண வேண்டிய உணவில் 1 வேளை உணவை மட்டுமே உண்டு இந்த சமூகத்திலே கணவன் இல்லாமல் வளர்க்கப்பட்ட குழந்தை என்று யாரும் பேசிவிடக் கூடாது என்பதற்காக தன்னையே ஊனாக்கு உருகி வாழக்கூடியவர் தான் நாம் கட்டிய மனைவி என்பதை ஒருபோதும் மறக்க முடியாத நண்பர்களே. தாய் என்பவள் அவள் தெய்வத்திற்கு சமமானவள். அங்கே ஒதுக்கி வைத்து விடுவோம். அவள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைதான் நம்மளோடு வரக்கூடியவள். அதற்கு பிறகு அவள் இறைவனோடு ஐக்கியமாகி விடுகிறாள். அதனால் கடைசி வரை நம்மளோடு வரக்கூடியவர், குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிக்கக்கூடியவள் கட்டிய மனைவியே என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் மட்டும் மண்ணை தொட்டு நீங்க நிறைவு செய்கிறோம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் பல தலைப்புகளை சந்திப்போம். ஒற்றுமையாக நீங்கள் இந்த செய்கின்ற நிலவு சிறப்பு பெற்றிருக்கிறது. ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன்.